எங்க இப்ப வந்து பேசுறா நீ என் முன்னாடி ஈவேரா திராவிடம் என்கின்ற சொல்லை எதற்காக பயன்படுத்தினார் அப்படின்னு என் முன்னாடி வந்து பேசு. நீ எவ்வளவு பெரிய டேட்டா டைகர் அப்படின்னு நானும் தான் பாக்குறேன். ஆக மக்களே நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த இந்திரகுமார் தேரடி என்பவன் சரியான ஃப்ராட்கார பையன், திருட்டு பையன். ஈவேரா உண்மையாகவே என்னடா சொன்னா? கருத்தை மாத்தி திருச்சி பேசுற உனக்கெல்லாம் என்னடா மரியாதை? சொல்றா, ஈவேரா உண்மையாகவே என்ன சொன்னா? அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? நெற்றிக்கண் சிறப்பினும் குற்றம் குற்றமே. அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள். இந்திரகுமார் தேரடி இந்த தேரை இழுத்து தெருவுல போட்டு 4 செருப்படியை அடிச்சு இன்னைக்கு நாரடிக்க போறோம். அந்த அளவுக்கு ஏன்பா வன்மம் அப்படின்னு கேக்குறீங்களா? காரணம் இருக்கு. இந்த காணொளிய முழுசா பாருங்க, உங்களுக்கே புரியும். இந்த இந்திரகுமார் தேரடிய சமீப காலங்கள்ல சில திமுக கட்சி கூட்ட மேடைகள்லையும் பல திராவிட இயக்க கருத்தரங்க மேடைகள்லையும் பல ஊடக விவாத நிகழ்ச்சிகள்லையும் நீங்க பார்த்திருப்பீங்க. திமுகவாலையும் திராவிட இயக்கத்தாலையும் திட்டமிடப்பட்டு வளர்த்து விடப்படுகின்ற அறிவாளியாப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் கிடையாது. 1 நம்பர் ஃப்ராடு பேர்வழி, திருட்டு பேர்வழி, மொள்ள மாதிரி முனிச்சவிக்கு திராவிட அரைகுறை அறிவு ஜீவி தான் இந்த இந்திரகுமார் தேரடி. பேரலை அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல வேலை செய்யறாரு. இவர் தன்னைத்தானே ஒரு பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லிக்கிட்டாலும் ஊடக விவாதங்கள்ல பேசும் போதெல்லாம் ஒரு திமுக கட்சிக்கார மாதிரி தான் பேசுவாரு. 200 ரூபாய் கொத்தடிமைகள் மாதிரி தான் நடந்துக்குவாரு. சரி, ஓகே, அது அவருடைய விருப்பம், முடிவு, அதுல நாம தலையிட முடியாது. ஆனா இப்படித்தான் சமீபத்துல ஒரு ஊடக விவாத நிகழ்ச்சியில கலந்துகிட்டு இவர் செஞ்ச திருட்டுத்தனத்தால மக்கள் கிட்ட வசமா சிக்கிக்கிட்டு அசிங்கப்பட்டு போய் நிக்கிறாரு. 2 நாளைக்கு முன்னாடி நியூஸ் 18 தமிழ் தொலைக்காட்சியில ஒரு விவாதம், முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலினோட டெல்லி பயணத்தை மையப்படுத்தி தான் அந்த விவாத நிகழ்ச்சி நடத்தப்பட்டுச்சு. அந்த விவாத நிகழ்ச்சியோட அமைப்பே ரொம்ப வேடிக்கையா இருந்துச்சு. 4:2 அப்படிங்கிற விகிதத்துல 4 பேர் திமுகவிற்கு ஆதரவா பேசுவாங்க. 2 பேர் மட்டும்தான் திமுகவிற்கு எதிரான கருத்துக்களை பேசுவாங்க. அப்படி திமுகவோட தலித் அணி, பிசிகாவை சேர்ந்த வன்மகுடோன் வன்னியரசு, திமுகவோட அறிவு ஜீவி அணி, இலக்கிய அணியை சேர்ந்த சுகுணா திவாகர், திமுகவோட பத்திரிகையாளர் அணியை சேர்ந்த இந்த இந்திரகுமார் தேரடி. அதன் பிறகு இந்த பட்டியல்ல நாம நெறியாளரையும் சேர்த்துக்கணும். திமுகவோட நெறியாளர் அணி சார்பாக அன்றைக்கு நியூஸ் 18 விவாதத்தை நடத்திய நெறியாளர் பாலமுருகன், அவரும் திமுகவிற்கு ஆதரவா பேசினாரு. மொத்தம் 4 பேர் திமுகவின் ஆட்களாக அந்த விவாதத்துல இருந்தாங்க. தாவேகா சார்பாக அண்ணன் ராஜ்மோகனும், அதிமுக சார்பாக கோவை சத்தியனும் அந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டாங்க. எப்படி இருக்கு பாருங்க, இதுதான் ஊடக தர்மமா? சரி, போகட்டும். அந்த விவாதத்துல தாவேகா சார்பாக பேசிய அண்ணன் ராஜ்மோகன் அவர்கள் தன் தரப்பு கருத்துக்களை எடுத்து வைக்கும் போது இந்த இந்திரகுமார் தேரடி என்ன தெரியுமா செஞ்சாரு? தன்னுடைய கை கடிகாரத்தை காட்டி நேரம் ஆயிடுச்சு, அவரை பேச விடாதீங்க அப்படின்னு நெறியாளருக்கு மிரட்டும் தொனியில ஒரு செய்கையை செஞ்சிருக்கிறாரு. இந்த கண்டனரிக்கை வரணும். இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, இப்ப நீங்க சொன்னதுக்கு பதில் நான் காட்டுறேன். இதே இந்த படத்துல இருக்கக்கூடியவர் மதிப்பிற்குரிய ஐயா, இந்த நபர் நேர்மையானவர் கிடையாது. இப்படி எல்லாம் ஃப்ராடுத்தனம் பண்ணி தான் தன்னை மிகப்பெரிய அறிவாளியா காட்டிக்கிறாரு அப்படின்னு பல பேர் அவரை இப்ப விமர்சனம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப இதற்கான காணொளி சான்றும் இருக்கு. ஆனா இந்த விடயத்தை பொறுத்த வரைக்கும் இந்திரகுமார் தரப்புல இருந்து என்ன விளக்கம் சொல்றாங்க அப்படின்னா, இந்திரகுமார் முதல் சுற்றிலேயே தெளிவா சொல்லிட்டாரு, நான் வந்து அடுத்த சுற்றுல இருக்க மாட்டேன், எனக்கு நேரம் இல்லை, நான் வந்து சீக்கிரமா கிளம்பிடுவேன், அதனால தயவு செஞ்சு என்ன பேச அனுமதிங்க, என்கிட்ட குறுக்கிடாதீங்க அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாரு. அதத்தான் 2வது சுற்றுல தன்னுடைய கை கடிகாரத்தை காட்டி எனக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் கிளம்ப போறேன் அப்படின்னு நெறியாளருக்கு சுட்டி காட்டினாரு. மத்தபடி ராஜ்மோகன் பேசும்போது அவரை தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக அவர் இப்படி ஒரு செய்கையை செய்யல. இந்திரகுமார் ரொம்பவே நேர்மையான நபர், யாருக்கும் பயப்பட மாட்டாரு. யார் என்ன வாதத்தை முன்வைத்தாலும் அதை தன்னுடைய அந்த அறிவு ஜீவி தனத்தாலையும் வாத திறமையாலையும் உடைச்சு காட்டிடுவாரு. அவர் மிகப்பெரிய ஒரு டேட்டா டைகர், தகவல் புலி அப்படின்னு எல்லாம் பில்டப் கொடுக்கறாங்க. இப்ப கண்ணுக்கு எதிர்க்க தெரிகிற ஒரு உண்மையை கூட இந்த திராவிட இயக்கத்தவர்கள் எந்த அளவுக்கு லாவகமா அழகா திருச்சி மாத்தி பேசுறாங்க பாருங்க. இவங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் படி
உண்மையா இருந்தா இந்திரகுமார் முதல் சுற்றிலேயே தன்னுடைய கருத்துக்களை முடிச்சுக்கிட்டு கிளம்பி போயிருக்க வேண்டியது தானே. ஏன் இரண்டாவது சுற்று வரைக்கும் அங்க இருந்து மத்தவங்க பேசும்போது குறுக்கிடணும்? நேரம் இல்ல, முதல் சுற்றோட அவருடைய கருத்தை முடிச்சுக்கிட்டு கிளம்பி போக வேண்டியது தானே. ஏன் கரெக்டா ராஜ்மோகன் பேசும் போதெல்லாம் குறுக்கிட்டு இடைமறிக்கணும்? என்ன தேவை இருக்கு? அப்ப இவ்வளோ பெரிய லாஜிக் ஓட்டை இருக்கும் போதே இவங்க இப்படி எல்லாம் மொன்னத்தனமான விளக்கங்களை கொடுக்கறாங்களே, இன்னும் இவங்க இப்படி எத்தனை ஃப்ராடுத்தனத்தை செஞ்சிருப்பாங்க? இவங்க ஒரு பில்டப் கொடுத்தாங்கல்ல, இந்திரகுமார் வந்து ஒரு நேர்மையான நபர், அவர் மிகப்பெரிய டேட்டா டைகர், தகவல் புலி, ஒரு கருத்தை சொல்றாரு அப்படின்னா அப்படியே அருவி மாதிரி கொட்டுவாராம். ஒரு சான்ற கொடுக்கிறாரு அப்படின்னா அடுக்கடுக்கா மலை மாதிரி அடிக்கிட்டே போவாராம். எதிரிகள் திணறிடுவாங்களாம். அடே அளவா கொடுங்கடா, இவன் எவ்வளவு பெரிய ஃப்ராடு பேர் வழி அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். அதை இப்ப தகுந்த சான்றோட வெளிச்சம் போட்டு காட்டுறேன். அப்ப உங்க மூஞ்சி எல்லாம் கொண்டு போய் எங்க வச்சுக்கிறீங்க அப்படிங்கறத நானும் தான் பாக்குறேன். இப்ப 2 மாசத்துக்கு முன்னாடி இந்த இந்திரகுமார் தேரடி ஒரு கருத்தரங்குல பேசினாரு. பெரியார் தொடர்பான கருத்தரங்கு அது. பெரியார் ஏன் திராவிடர் என்கின்ற அடையாளத்தை பயன்படுத்தினாரு தெரியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வச்சுட்டு அதற்கான விளக்கத்தையும் சான்றையும் 1948 திராவிட இயக்கம் சார்பாக வெளியிடப்பட்ட மொழி ஆராய்ச்சி அப்படிங்கிற புத்தகத்துல இருந்து எடுத்து காட்டினாரு, படிச்சும் காட்டினாரு. அவர் என்ன படிச்சாரு அப்படின்னு நீங்களே கேட்டுட்டு வாங்க. பெரும்பான்மையான அன்றைய சுயமரியாதை இயக்கத்தை சேர்ந்தவர்களும் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்களும் தமிழர் திராவிடர் என்பதை வேறு வேறாக பார்க்கவில்லை. மாறாக மோர் இன்க்ளூசிவ் தமிழன் யாருன்னா திராவிடன். அதை பெரியாரே முன்வைத்து பேசுகிறார். இன்னைக்கு சொல்றாங்க என்ன திராவிடன் 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 அப்படின்னு சொல்லிட்டு. சரிப்பா, அந்த வார்த்தையை விட்டுறலாம், அந்த வார்த்தையை விட்டு விடலாம் அப்படின்னு நான் சொல்லல. 1948 மொழியாராய்ச்சி என்கின்ற தலைப்பில் தந்தை பெரியார் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நான் உள்ளபடியே கேட்கிறேன். சூத்திரர் என்பவர்களுக்கு திராவிடர் என்பது தவிர்த்து வேறு பொருத்தமான பெயர் யாராவது கூறுவார்களே ஆனால் அதை நன்றி அறிதலுடன் ஏற்றுக்கொண்டு எனது அறியாமைக்கு வருந்தி மன்னிப்பு கேட்டுக்கொள்ளவும் தயாராக இருக்கின்றேன். நீங்கள் கொடுக்கும் பெயரில் நான் மேலே கூறிய திராவிடராகிய முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், வைசியர்கள், சஸ்திரியர்கள், இன்ன பிற சாதியை சேர்ந்தவர்கள் அத்தனை பேரும் ஒன்று சேர்வதற்கான வசதி இருக்க வேண்டும். அதில் சூத்திரன் அல்லாத ஒரு தூசி கூட புகுந்து கொள்ள வழி இருக்க கூடாது என்று பேசினார் தந்தை பெரியார். கேட்டீங்களா? அவர் என்ன சொல்ல வந்தாரு அப்படின்னு உங்களுக்கு தெளிவா புரிஞ்சுதா? நான் வந்து சுருக்கமா விளக்கி சொல்றேன். இப்ப ஈவேரா திராவிடம் அப்படிங்கிற சொல்ல எதுக்காக பயன்படுத்தினாரு தெரியுமா? ஆரிய பார்ப்பனர்களை விலக்கி வைக்கவும் அவர்களுக்கு எதிராகவும் அந்த சொல்ல பயன்படுத்தினார். அதே நேரத்தில் பல தரப்பு மக்களையும் ஒன்றிணைக்க கூடிய ஒரு சொல்லாகவும் அந்த திராவிடம் என்கின்ற சொல்லை, அடையாளத்தை ஈவேரா பயன்படுத்தினாரு. சரி, ஓகே, அது யாரு? பலதரப்பு பட்ட மக்கள். அவங்களை எல்லாம் நான் ஏன் ஒன்றிணைக்கணும்? அந்த பலதரப்பு பட்ட மக்கள் வேற யாரும் இல்ல, இஸ்லாமியர், கிறிஸ்தவர், சத்திரியர், வைசியர், சூத்திரர் மற்றும் பல இதர ஜாதியை சேர்ந்த மக்கள். இவங்க எல்லாரையும் ஒன்னு சேர்க்கிற மாதிரி தான் இந்த திராவிடம் அப்படிங்கிற சொல்ல ஈவேரா பயன்படுத்தினாராம். அதே நேரத்துல இந்த சொல் மூலமாக ஆரியர்களை விலக்கியும் வச்சாராம். மோர் இன்க்ளூசிவ் தமிழன் தான் திராவிடனம். இது உண்மையா அப்படின்னு கேட்டா உண்மைதான், ஆனா பாதி உண்மை. உண்மையாகவே ஈவேரா என்ன சொன்னாரு அப்படின்னு நான் உங்களுக்கு படிச்சு காட்டுறேன். சூத்திரர் என்பவர்களுக்கு திராவிடர் என்பது தவிர்த்து வேறு பொருத்தமான பெயர் யாராவது கூறுவார்களானால் அதை நன்றி அறிதலுடன் ஏற்றுக்கொண்டு எனது அறியாமைக்கு வருந்தி மன்னிப்பு கேட்டுக் கொள்ளவும் தயாராயிருக்கிறேன். எவ்வளவு பெருந்தன்மை பாருங்க ஈவேராவுக்கு. ஏங்க, உங்களுக்கு திராவிடம் அப்படிங்கிற சொல் பிடிக்கல, சரி ஓகே, நீ வந்து வேற ஒரு சொல்ல கொடு. நீ கொடுக்கிற சொல்லுக்காக நான் வந்து என்னுடைய அறியாமைக்காக வருந்தி உங்ககிட்ட மன்னிப்பும் கேட்டுக்கிறேன். ஆனா அந்த இடத்துல தான் ஒரு இக்கு வைக்கிறாரு, அந்த இடத்துல தான் ஒரு செக் வைக்கிறாரு. ஆனா நீங்கள் கொடுக்கும் பெயரில் நான் மேலே கூறிய அத்தனை பேரும் ஒன்று சேர வசதி இருக்க வேண்டும். அது யார்? அது மேலே கூறிய அத்தனை பேரும் இந்திரகுமார் யார் யாரையெல்லாம் சொன்னாரு? இஸ்லாமியர், கிறிஸ்தவர், சத்திரியர், அதாவது பார்ப்பனரை தவிர்த்து சத்திரியர், வைசியர், சூத்திரர் மற்றும் பல இதர ஜாதியை சேர்ந்த மக்கள். இவங்க எல்லாரையும் ஒன்றிணைக்கிற மாதிரி அந்த சொல் இருக்கணும், அப்பதான் நான் ஏத்துக்குவேன் அப்படின்னு ஈவேரா சொன்னாராம். ஏண்டா பிராடு, படிச்சதுதான் படிச்ச, அதை முழுசா படிச்சியா? நீ எவ்வளவு பெரிய திருட்டு பேர் வழி. உனக்கு உண்மையாகவே நேர்மை, மனசாட்சி அப்படின்னு ஏதாவது இருந்திருந்தா என்ன செஞ்சிருக்கணும்? அந்த மேடையிலேயே ஈவேரா என்ன சொன்னாரு அப்படின்னு முழுசா படிச்சு காட்டி இருக்கணும். படிச்சியா? பாதியை விட்டுட்டு பாதியை முழுங்கிட்டு உனக்கு ஏத்த மாதிரி
செரி பிக்கிங் பண்ணி ஒரு கருத்தை திருச்சி மாத்தி பேசி வச்சிருக்கிற ஈவேரா உண்மையாகவே என்னடா சொன்னா? கருத்தை மாத்தி திருச்சி பேசுற உனக்கெல்லாம் என்னடா மரியாதை? சொல்றா, ஈவேரா உண்மையாகவே என்ன சொன்னா? அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? திராவிடராகிய முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், வைசியர்கள், சத்திரியர்கள், வேளாளர்கள், இதுதான் முக்கியமே. வேளாளர்கள், நாயுடுக்கள், கம்மவார்கள், ஆந்திரர், கன்னடியர், மலையாளிகள் ஆகியோரை ஒன்று சேர்க்கும் விதமாக அந்த புதிய சொல் இருக்க வேண்டும். அப்பதான் திராவிடத்திற்கு மாற்றாக நான் இந்த சொல்ல ஏத்துக்குவேன் அப்படின்னு ஈவேரா சொல்லி இருக்கிறாரு. இது எப்ப சொன்னாரு? 1948 மொழி ஆராய்ச்சி அப்படிங்கிற புத்தகத்துல சொல்லி இருக்கிறாரு. அந்த புத்தகத்தை வள்ளுவர் பதிப்பகம் பவானி வெளியிட்டு இருக்கிறாங்க. இதை ஐயா ஆணைமுத்து அவர்கள் தன்னுடைய பெரியார் ஈவேரா சிந்தனைகள் முதல் வரிசை தொகுதி 2 இயக்கங்கள் 1ல குறிப்பிட்டு இருக்கிறாரு. பக்கம் எண் 938. சான்று அப்படின்னா இப்படி கொடுக்கணும், முழுசா கொடுக்கணும். அதை விட்டுட்டு உனக்கு ஏத்த மாதிரி வசதியான தகவலை மட்டும் பறிச்சு வச்சுக்கிட்டு அதை மேடையில மாத்தி திருச்சி பேசக்கூடாது. ஃப்ராடு பையல, எப்படிடா உடம்பு கூசாம இப்படி எல்லாம் திருட்டுத்தனம் பண்றீங்க? உங்களால மட்டும் தான்டா இப்படி எல்லாம் முடியும். கொஞ்சம் கூட பயப்படாம, வெக்கப்படாம, எந்த ஒரு நடுக்கமும் இல்லாம இவ்வளவு பெரிய பொய்ய சொல்றீங்க. ஏண்டா தமிழ் இனத்தை குழப்பி இந்த இனத்துக்குள்ள ஆந்திரனையும் கன்னடனையும் மலையாளியையும் கொண்டு வந்து சேர்த்து தமிழனை ஏமாத்தி பிற மொழியாளர்களை ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வைக்கிறதுக்காக தாண்டா இந்த திராவிடம் அப்படிங்கிற சொல்ல ஈவேரா பயன்படுத்தி இருக்கிறாரு. அத முழுசா சொல்லி இருந்தா உனக்கு அன்னைக்கே செருப்படி விழுந்திருக்கும். ஆனா நீ என்ன பண்ணிட்ட? வசதியா அது எல்லாத்தையும் மறைச்சிட்டு இதர ஜாதியை சேர்ந்த மக்கள் அப்படின்னு கடந்து போயிட்ட. எதுக்கு எடுத்தாலும் ஈவேராவை படிங்க, அவருடைய கருத்துக்களை கேளுங்க. நானும் தாண்டா படிச்சு வச்சிருக்கிறேன், பக்கம் பக்கமா படிச்சு வச்சிருக்கிறேன்டா. காரி முடிகிற மாதிரி இருக்குடா அந்த கருத்தெல்லாம். ஒரு தேசிய இனத்தையே, தமிழ் தேசிய இனத்தையே குழப்பக்கூடிய ஒரு அடையாளத்தை சொன்னா எந்த மானமுள்ள ஒரு தமிழன் அதை ஏத்துக்குவான்? சொல்லுங்க. இப்படி ஒட்டுமொத்தமாக தமிழ் தேசிய இனத்திற்கு கொஞ்சமும் பொருந்தாத பல அரைகுறையான அறிவற்ற கருத்துக்களை தான் ஈவேரா பேசி வச்சிருக்கிறாரு. அதை முழுசா சொல்றதுக்கும் பேசுறதுக்கும் இந்த திராவிடர்களுக்கு வக்கோ வகதொகையோ தெம்போ திராணியோ சுத்தமா கிடையாது. பேசினானுங்கன்னு வைங்க, இன்னைக்கு நம்ம முன்னாடி அம்பலப்பட்டு போய் செருப்படி வாங்கிட்டு போயிருவானுங்க. இப்ப இந்த கருத்தையே எடுத்துக்கோங்க. நான் எதுக்குடா ஆந்திரன், கன்னட, மலையாளி இவங்களை எல்லாம் ஒண்ணு சேர்த்துக்கணும்? எனக்கு ஒரு அடையாளம் இருக்கு. என்னுடைய தாய்மொழியான தமிழ் மொழியை சார்ந்து நான் தமிழன், நாங்கள் தமிழர்கள் என்கின்ற அடையாளம் இருக்கும் போது நான் எதுக்காக பிற மொழியாளர்களை ஒன்றிணைக்கக்கூடிய திராவிடம் அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்தணும்? எனக்கு என்ன அவசியம் வந்துச்சு? கேவலமா இல்ல? என்னுடைய சொந்த அடையாளத்தை மறைச்சுக்கிட்டு நான் எதுக்காகடா இன்னொரு இனத்தை சேர்ந்தவனை கட்டி தழுவி ஆற அணைச்சுக்கணும்? அதனால எனக்கு ஏற்படக்கூடிய நன்மை என்ன? ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. இத்தனை ஆண்டுகளாக தமிழன் ஏமாந்தது மட்டும்தான் மிச்சம். சொந்த தாய் நாட்டிலேயே ஆட்சி அதிகாரத்தை இழந்து அகதியா மாறி நிக்கிறது தான் இந்த திராவிடம் என்கின்ற அடையாளத்தை ஏற்றுக்கொண்டதால் தமிழர்களுக்கு வந்த ஒரே நன்மை, கேடு எல்லாமே. எங்க இப்ப பேசுறா நீ என் முன்னாடி? ஈவேரா திராவிடம் என்கின்ற சொல்லை எதற்காக பயன்படுத்தினார் அப்படின்னு என் முன்னாடி பேசு. நீ எவ்வளவு பெரிய டேட்டா டைகர் அப்படின்னு நானும் தான் பாக்குறேன். ஆக மக்களே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த இந்திரகுமார் தேரடி என்பவன் சரியான ஃப்ராடுகார பையன், திருட்டு பையன், மொள்ளமாரி பையன், முடிச்சவிக்கு பையன். இன்னைக்கு இவனோட முகத்திரைய கிழிச்சோம்ல, இதே மாதிரி இந்த ஊடகங்கள்ல உலாவி கொண்டிருக்கின்ற மற்றும் பல திராவிட அறிவு ஜீவிகளோட முகத்தை வரும் காலங்கள்ல நார் நாரா கிழிக்க போறோம். அந்த காணொளிகளை எல்லாம் உறவுகள் நீங்க எதிர்பார்த்து காத்துக்கிட்டே இருங்க. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க தயவு செஞ்சு, முதல் முறையா கேட்கிறேன், இந்த காணொளிக்கு லைக் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்கள் நெற்றிக்கன், நான் உங்கள் மகிழன். படிப்போம், பகிர்வோம், பயன்பெறுவோம், கற்போம், கற்பிப்போம், களமாடுவோம். தமிழ் வெல்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க, தமிழ் தேசியம் மலர்க, மலர்க, மலர்க. நன்றி, வணக்கம்.